எல்லாருக்கும் காலை வணக்கம், குட் மார்னிங். ஸோ ப்ரோமோ 1 பார்த்தீங்கன்னா வந்துச்சு. அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி, எத்தன பேரு அப்பா இந்த சௌந்தர்யாவோட ஃபேமிலி வந்து செம்மையா மாஸ் காட்டிட்டாங்க அப்படின்னு ஃபீல் பண்றீங்களோ, அத வந்து நீங்க மறக்காம கமெண்ட்ல போடுங்க. ஏன்னா, அவங்க சௌந்தர்யாவுக்கு மிகப்பெரிய நல்லது ஒரு பண்ணியிருக்கிறாங்க. அதாவது சௌந்தர்யாவுக்கு நெறையா ஃபேன்ஸ் இருந்தாங்க. பட் அவங்க எப்போ அந்த நாமினேஷன் பண்ணிட்டு, ஜாக்லின பத்தியே பின்னாடி போய் எல்லார்ட்டயும் பேசிட்டு இருந்தாங்க. அண்ட் ஜாக்லினுக்கு அகைன்ஸ்டாவே அவங்க நடிப்பான்னு எனக்கு தெரியும். அவ பொய் சொல்லுவா. இந்த மாரி நெறைய விஷயங்கள வந்து அவங்க பேசினது, ஐ திங்க் அவங்களுக்கு ஒரு பெரிய நெகட்டிவிட்டிய வந்து கிரியேட் பண்ணி விட்டுருச்சு வெளிய. அண்ட் நெறைய பேர் வந்து சௌந்தர்யாவுக்கு அகைன்ஸ்ட்டா பேச ஆரம்பிச்சாங்க. அண்ட் ஜாக்லினுக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த டைம் தான் சப்போர்ட் வந்து ஜாஸ்தியான மாரி நான் ஃபீல் பண்ணேன். ஸோ கரெக்ட்டா அத வந்து அப்சர்வ் பண்ணிட்டு, அவங்க பேரன்ட்ஸ் உள்ள போய் சௌந்தர்யாக்கு இந்த டைம்க்கு என்ன அட்வைஸ் குடுக்கணுமோ, அத அழகா குடுத்தாங்க. அண்ட் சௌந்தர்யாவுமே அத சூப்பரா ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க. ஜாக்லின்ட்ட போயிட்டு அவங்க வந்து பண்ணதுக்கு சாரின்னு கேட்டிருப்பாங்க. ஆனா, அங்கேயும் நீங்க ஒரு விஷயம் நோட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. சௌந்தர்யா அவங்க சைடு ஃபுல்லா எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாங்க. நான் ஏன் இப்படி பண்ணேன் தெரியுமா? நான் ஏன் எனக்கு இப்படி தோணுச்சு? எல்லா விஷயத்தையும் எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாங்க. அப்ப ஜாக்லின் திரும்ப ரிட்டர்ன்ல பேச வருவாங்க. அதாவது எனக்கு எப்படி இருக்கும்னு நீ யோசிச்சியா? என் கூடவே இருந்துட்டு அப்டின்னப்பவே சௌந்தர்யா ஸ்டாப் பண்ணிருவாங்க. "ஏய் இந்த மாரி என்ன வந்து ஃப்ரேம் பண்ற? நீ சொல்றது கேட்கவே எனக்கு ஒரு மாரி இருக்கு. நான் அந்த அளவுக்குலாம் நான் சொல்லல" அப்டின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு அது பார்க்குறப்போ என்னடா சௌந்தர்யா அவங்க சைட ஃபுல்லா ஜஸ்டிஃபை பண்ணிக்கிட்டாங்க. ஜாக்லின் பேச ஆரம்பிச்சாங்க. ஆனா பேச விடலையே அப்டின்ற மாரி ஃபீல் ஆச்சு எனக்கு. சௌந்தர்யா, ஜெஃப்ரி அப்டி இப்டின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஷிப்னு ஜாக்லின் அவங்க கேம நல்லாவே ஸ்பாயில் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது நல்லாவே ஃபீல் ஆச்சு. நீங்க பார்த்தீங்கன்னா, இவங்கலாம் வந்து விலகி போனோனே அந்த செங்கலா டாஸ்க் நடந்திருக்கும். ஸோ அதுலலாம் பார்த்தீங்கன்னா, ஃபயர் மோட் ஜாக்லின தான் வந்து நம்ம பார்த்திருப்போம். ஸோ இப்போ திரும்ப இவங்க வந்துட்டாங்க அப்படின்றப்போ என்னோட பயமே இப்போ கொஞ்ச நாளா இருந்த அந்த ஃபயர் ஜாக்லின் மிஸ் ஆகி திரும்ப பழைய மாரி ஆயிருவாங்களோ அப்படின்ற ஒரு சின்ன பயம் எனக்குள்ள இருக்கு. ஸோ அவங்க கேம வந்து ஸ்பாயில் பண்ணிக்காம அழகா ஆடணும் அப்படின்றது தான் என்னோட இது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம அன்ஷிதா. அவங்களுக்கு வந்து ஏன் எங்க அம்மா ஜாக்லின புடிச்சிருக்குன்னு சொன்னாங்க அப்படின்றத அவங்க போட்டு அவங்க மண்டைய உடைச்சுக்கிட்டு இருந்தத பார்க்குறப்போ எனக்கு செம்ம காமெடியா தான் இருந்தது. டிக்கெட் டூ ஃபினாலே டாஸ்க் வந்து எப்படியாவது நம்ம ஜெயிச்சே ஆகணும். அதாவது அவங்க குரூப்ல இருக்கிறவங்க அருண், விஷால், பவித்ரா இவங்கள்ல யாராவது ஒருத்தர் தான் ஜெயிக்கணும். இன்னொரு டீமுக்கு போயிறக்கூடாதுப்பா அப்படின்ற மாரிலாம் வந்து டிஸ்கஷன் போயிருக்கும். சரி ஓகேங்க. இப்ப அதெல்லாம் விட்டுட்டு நம்ம இந்த ப்ரோமோ 1ல என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்ப்போமா? ப்ரோமோ 1ல பார்த்தீங்கன்னா, அருணோட பேரன்ட்ஸ் வந்து வந்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு யார்கிட்டயாவது முரண்பாடு இருக்கா அப்படின்னு கேட்கிறப்போ, அவங்க அப்பா கண்டிப்பா இல்லாமலா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, மஞ்சரி கிட்ட சொல்றாங்க. "உங்க வீட்லருந்து வந்தவங்க சொன்னாங்க தெரியுமா? இந்த மாரி பொம்மையோட கழுத்த திருகி போட்டுருவேன்" அப்படின்ட்டு. என்ன பொறுத்தவரைக்கும் அருண் வந்து அத ஃபன்னா தான் சொன்னாரு அப்படின்றாங்க. அடுத்து நம்ம முத்துக்குமாரன பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து அவரோட பிரச்சனையான டைம்ல வந்து, "எனக்கு இதுக்கு மேல ஏதாவதுன்னா, நான் ஏதாவது பண்ணிட்டு வெளில போயிருவேன்" அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அது ரொம்ப உச்சம் அப்படின்ற மாரி நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு என்னன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முரண்பாடு அப்படின்னா, மஞ்சரி கிட்ட முரண்பாடுனா, மஞ்சரி கிட்ட சொல்லணும். இவர் வந்து மஞ்சரியோட பேரன்ட்ஸ் கிட்ட இருக்கிற முரண்பாட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா, அந்த பாயிண்ட்ட மஞ்சரி சொல்லல. அவங்க வீட்லருந்து வந்தவங்க சொல்லியிருக்காங்க. அவங்களோட பேரன்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலயுமே இவங்க யோசிச்சிருக்கணும் இல்லையா? ஏன்னா, கழுத்த திருக்கி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி, அவரு ஜோக்கா சொல்லியிருக்கலாம், ஃபன்னா சொல்லியிருக்கலாம். பட் அவங்க பேரன்ட்ஸ்க்கு அது ஹர்ட் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. பட் அதுக்கே வந்து இவரு இங்க அது வந்து மஞ்சரி கிட்ட சொன்னாரு. அது வந்து அவ்வளவா சரியா படல. அடுத்து நம்ம முத்துக்குமரன் வந்து அவர் சொன்ன விஷயம் தப்பு தான். கேட்கறதுக்கு ஒரு மாரி ரொம்ப இதுவா தான் இருக்கு. அஃபென்சிவா லைக் நான் வந்து ஏதாவது பண்ணிட்டு வெளில போயிருவேன்னு அவர் சொன்னது எனக்கு ஞாபகமும் இருக்கு. பட் அதெல்லாம் தாண்டி அதுக்கு முன்னாடி நம்ம அருண் என்னெல்லாம் பண்ணாருன்றத வந்து இவரு கொஞ்சம் யோசிச்சாரா? அவர் இந்த அளவுக்கு பேசுற அளவுக்கு அருணுமே நெறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறாரு. அது எப்படிங்க அது அருண் வந்து இன்னொருத்தங்கள எத்தனையோ மாக் பண்ணியிருக்காரு, ட்ரிகர் பண்ணியிருக்காரு, ப்ரோவோக் பண்ணியிருக்காரு. அந்த எந்த பேரன்ட்ஸுமே வந்து அத பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அருண பத்தி நெறைய விஷயங்கள் பாசிட்டிவா வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது செகண்ட் டேவா இருக்கட்டும், இப்பவும் பார்த்தீங்கன்னா, லைவ்ல ஜெஃப்ரியோட பேரன்ட்ஸ் தான் வந்து வந்து பேசிட்டு இருக்காங்க. அவங்களுமே அருண வந்து ஒரு ஏஞ்சல் அப்படின்ற மாரி தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அருண் வந்து நெறைய நெகட்டிவான விஷயங்கள் பண்றாரு. நெறைய தப்பா பேசுறாரு. நெறைய பேர பயங்கரமா ஹர்ட் பண்றாரு. பட் அவரோட கேம்ல அவர் வந்து நெக்ஸ்ட் வீக்கே அத கவர் பண்ணி நல்லவரா மாத்தி எல்லாரையும் அத மறக்கடிச்சிடுறாரோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. கொஞ்சம் பேர் தான் வந்து அத இன்னமும் ஞாபகம் வச்சு அருண் இதுதான் அப்படின்ற ஒரு மைண்ட்ல இருக்கிறாங்க. அருணுக்கு என்ன மாதிரியான அட்வைஸ் வந்து அவங்க குடுத்தாங்க அப்படின்றது வந்து நம்ம வீடியோல பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஒரு ஒரு வாட்டியும் அருண் இந்த மாதிரி ரொம்ப எக்ஸ்ட்ரீமா நெறைய விஷயங்கள் பேசுறதா இருக்கட்டும், அடுத்தவங்கள ப்ரோவோக் பண்றது, ட்ரிகர் பண்றதுன்ற மாரியான விஷயங்கள்லாம் பண்றப்போ தான் ஆப்போசிட்ல இருக்கவங்க அதுக்கான ரியாக்ஷனா இந்த சில விஷயத்த வந்து பேசுறாங்க. முத்துக்குமரன் அப்படி பேசினது வந்து தப்பு தான். அது சொன்ன விஷயம் தப்பு தான். பட் அத ஏன் சொன்னாரு அப்படிங்கிறதையும் கன்சிடர் பண்ணி அவங்க பேசினாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல போடுங்க. அதாவது சௌந்தர்யா வீட்லேருந்து அவங்க வந்து அவங்க சொன்ன விஷயங்கள் அண்ட் நம்ம அன்ஷிதா வந்து ஏன் ஜாக்லின பிடிச்சிருக்கு அப்படின்னு அவங்க யோசிச்சது. அண்ட் இப்போ அருணோட அப்பா வந்து சொன்ன 2 முரண்பாடு. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அத வந்து கமெண்ட்ல போடுங்க. ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்ட்டயுமே ஷேர் பண்ணுங்க. சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்து ப்ரோமோ 2 ஓட ரிவ்யூல உங்கள மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.